திரு சிதம்பரம் அவர்களுடைய நிதியமைச்சராக இருக்கும்போது எடுத்த முடியும்னால டெய்லி காலைல பெட்ரோல் விலை மாறிடுச்சு, தங்க விலை மாதிரி. அதை இன்னைக்கு ஸ்டேபிளாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து பொருளாதாரத்துக்கு தேவைப்படுது. அதற்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. அந்த கார்பஸ் வண்டை தூக்கி இவங்க வந்து லாபம் காட்டுறக்கா பட்ஜெட் தூக்கி போட்டு அந்த கார்பஸ் வண்டையை காலி பண்ணி விட்டு பெட்ரோலிய நிறுவனங்கள் டெய்லி நினைச்சுக்கலாம். இன்னைக்கும் பெட்ரோல் நிறுவனம் டெய்லி நினைச்சுக்கலாம். அந்த இது முடிவு இன்னும் மாறல. ஆனா இடையில வந்து அந்த பஃபரை போட்டு வச்சு நம்ம வந்து ஸ்டேபிளா வச்சிருக்கனால உலக சந்தையுடைய ஏற்ற இறக்கங்கள் இந்திய மார்க்கெட்டை பாதிக்காம நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இவ்வளவு பிரில்லியண்டா முடிவெடுத்த நமக்கு ரஷ்யால இருந்து வாங்கி உலக நாடுகளில் பெட்ரோல் டீசலுக்கான தட்டுப்பாடு இருக்கும்போது நமக்கு தட்டுப்பாட்டே கிடையாது, அதே விலையில வாங்கிட்டு இருக்கோங்கிற பார்க்கும்போது இது வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ்ங்கிற புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அமெரிக்காட்ட வந்து இன்னைக்கு எல்லாருமே பார்த்துருக்காங்க. நீங்க பார்த்துங்க பொலிட்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல ஒரு பத்திரிகை, அது வந்து என்ன மாதிரி டீல் பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து மோடியை சொல்லியிருக்கிறாரு டஃப் நெகோசியேட்டர்னு. மோடி வந்து ட்ரம்ப் பார்த்துருக்க டஃப். மோடிட்டு தான் அவர் எடுத்தாருங்க. நம்ம கண்கூடா பார்க்குறோம். மோடி 2014 இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை பாரதத்துக்கு தான் முன்னுரிமை, அதை தவிர எதுவுமே கனெக்ட் சொல்லும் போது இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே காப்பி அடிச்சு அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அப்புறம் திருப்பி 2வது மெகா அப்படின்னு போட்டு முழுக்க முழுக்க நம்முடைய ஐடியாவை தான் அவர் எடுக்கிறார். அப்ப 2 டஃப் நெகோசியேட்டருக்கு போகும்போது இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அந்த இடத்துல நம்முடைய நோக்கம் நிறைவேறிச்சு, அதுல பெரிய ஆனந்தம். அட் வாட் காஸ்ட்ங்கிறது ஹேஸ் டு பி டிபேட்டட்.